டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிலபஸில் லாபம் மற்றும் நட்ட கணக்குகள், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதில் மொத்தமாக 35 மாடல் தான் இருக்குது. இந்த 35 மாடல் நீங்கள் பார்த்தாலே போதும், எல்லா கணக்குமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் மொதல் 15 மாடல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாபம்னு பார்க்குறப்ப இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே நஷ்டத்துக்கு வந்து ஒரு 3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ வாங்கிய விலைக்கான ஃபார்முலா பார்க்கலாம். லாபத்துக்கான வாங்கிய விலை ஃபார்முலா என்னன்னா, வாங்கிய விலை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா மேலே வந்து 100 போட்டால் போதும். வாங்கிய விலை ஈக்குவல் டு 100/100 ப்ளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. இந்த சைடு வாங்கிய விலைன்னு கேட்டாங்கன்னா இந்த சைடு வந்து விற்ற விலை வரணும். அதே மாதிரி வாங்கிய விலைனா மேலே 100 போட்டுக்கிட்டால் போதும், கீழே வந்து 100ஓட லாப சதவீதத்தை சேர்த்துக்கணும். அதே மாதிரியே பாருங்கள், லாபத்துக்கான விற்ற விலை ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். இது அப்படியே தலையில போட்டோம்னா லாபத்துக்கான விற்ற விலை ஃபார்முலா வந்துடும். விற்ற விலைனா மேலே வந்து 100 ப்ளஸ் லாப சதவீதம். வாங்கிய விலைக்கு வெறும் 100 மட்டும் தான் மேலே பார்த்துருந்தோம். விற்ற விலைன்னு கேட்டாங்கன்னா 100 ப்ளஸ் லாப சதவீதம் பை 100 இன்ட்டு இங்கே விற்ற விலை அப்படின்னு கேட்டிருக்கனால இந்த சைடு வந்து வாங்கிய விலை வந்திருக்கு. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். நஷ்டத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். வாங்கிய விலை ஈக்குவல் டு 100/100 மைனஸ் நஷ்ட சதவீதம். இங்கே லாபத்துக்கு கேட்டிருக்கனால லாப சதவீதம் சேர்த்துருக்கோம், இங்கே நஷ்டத்துக்கு கேட்டிருக்கனால நஷ்ட சதவீதம் சேர்த்துருக்கோம். இங்கே லாபம்னால ப்ளஸ் இருக்குது, இங்கே நஷ்டம்னால மைனஸ் இருக்குது. அதே தான் உங்களுக்கு ஃபார்முலா பாருங்கள். லாபத்துக்கு பதிலாக இங்கே நஷ்டம் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி விற்ற விலைக்கும் பாருங்கள், மேலே வந்து லாப சதவீதம் இருக்கும், இந்த சைடு வந்து நஷ்ட சதவீதம் இருக்கும். 2 ஃபார்முலாவும் ஒன்று தான். இங்கே லாபம்னால லாபம் சேர்த்துருக்கோம், இந்த சைடு நஷ்ட சதவீதம்னால நஷ்டம் சேர்த்துருக்கோம். கீழே அடுத்தது லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா கேட்டாங்கன்னா மேலே லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. மேலே வந்து என்ன வரணும், லாபம் வரணும், கீழே வந்து விற்ற விலை வரக்கூடாது, வாங்கிய விலை வரணும் இன்ட்டு 100. அதே மாதிரியே நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே நஷ்டம் வரணும் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இந்த நஷ்ட சதவீதம் லாப சதவீதம் ரெண்டுத்துக்குமே கீழே என்ன வரணும், வாங்கிய விலை தான் வரணும், விற்ற விலை வரக்கூடாது. இந்த 6 ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக எல்லா மாடலுமே நீங்கள் போட்டுடலாம். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஒரு மாத நாளிதழின் விற்பனை விலை 945 ரூபாய், அதன் அடக்க விலை 900 ரூபாய் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விற்பனை விலை கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை எவ்வளவு, 945 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே அடக்க விலை, அடக்க விலைனா என்ன, வாங்கிய விலை தான் அடக்க விலை அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிய விலை எவ்வளவு, 900 ரூபாய். அதுக்கான லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாபம் கேட்கல, அதுக்கான லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாங்கிய விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 900 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொருளை வந்து 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அதை எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 945 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 900 ரூபாய்க்கு வாங்கி 945க்கு விற்றாங்கன்னா அதுக்கான லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கும், 945ல் 900 பேர்ச்சுன்னா 45 ரூபா. லாபம் வந்து 45 ரூபாய் கிடச்சிருக்கும். இப்போ லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன, லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. லாபம் எவ்வளவு, 45 ரூபாய் பை வாங்கிய விலை எவ்வளவு, வாங்கிய விலை வந்து 900 ரூபாய், அதான் அடக்க விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 900 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 9ஆல் அடிச்சிங்கன்னா 9 9 9 45 எவ்வளோ வந்திருக்கு, 5 வந்திருக்கு. இப்போ லாப சதவீதம் எவ்வளவு, 5%. இதான் ஆன்சர், ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு, ஒரு சட்டை வாங்கிய விலை ரூபாய் 200, அதன் விற்பனை விலை ரூபாய் 250 எனில் அதன் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சமயம் எப்படி பார்த்தோமோ அதே தான். ஒரு சட்டையை வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, வாங்கிய விலை வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அதை எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை வந்து 250. அப்போனா லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாபம் கேட்கல, லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 200 ரூபாய்க்கு சட்டையை வாங்கி 250 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் லாபம், 50 ரூபா வந்திருக்கும். 200 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா லாபம் எவ்வளவு கிடச்சிருக்கும், 50 ரூபா கிடச்சிருக்கும். இப்போ லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன, லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. லாபம் எவ்வளவு, 50 ரூபாய் பை வாங்கிய விலை எவ்வளவு, 200 ரூபாய்க்கு வாங்கினாங்க இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 50ஆலே அடிக்கலாம், ஒரு டைம் வரும்.
4 50 200, திருப்பி 4 அடிக்கலாம், ஒரு நாங்க 25 நாங்க 100 வரும். இப்போ 25% தான் சரியானது. இதுக்கான லாப சதவீதம் எவ்வளவு? 25%. ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சமயம் ஒரு நாற்காலி ஒன்றை ரூபாய் 500க்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்றால் நஷ்ட சதவீதம் எவ்வளவு? இதுவரையும் பார்த்த ரெண்டு சமமே லாப சதவீதம் கேட்டாங்க. இந்த சம்ல வந்து நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க, 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கிய விலை வந்து 500, விற்ற விலை 500 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விற்ற விலை எவ்வளவு? 350. அதுக்கான நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சம்லையே பாருங்க, ஒருத்தர் 500 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து 350 ரூபாய்க்கு வித்திருக்காரு. 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, வாங்கினது 500 ரூபாய்க்கு, ஆனால் வித்தது எவ்வளோக்கு? 350 ரூபாய்க்கு தான் வித்திருக்காரு. இப்போ எவ்வளோ நஷ்டம் அவருக்கு ஆயிருக்கு? 150 ரூபா நஷ்டமாயிருக்கு. இப்போ நஷ்டம் எவ்வளவு? 150 ரூபாய். இப்போ நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன? நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதே லாப சதவீதத்துக்கு வந்து மேலே லாபம் வரும், நஷ்ட சதவீதம்னா மேலே வந்து நஷ்டம் வரும். நஷ்டம் எவ்வளோ ஆயிருக்கு? 150 ரூபாய் ஆயிருக்கு. இப்போ 150 பை வாங்கிய விலை எவ்வளவு? 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, இன்ட்டு 100. ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 5 அடிச்சிங்கன்னா 1 5 5, 3 5 15 0. இப்போ எவ்வளோ நஷ்டம்னா 30% வந்து நஷ்டம். ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, அணு என்பவர் ரேடியோ ஒன்று ரூபாய் 750க்கு வாங்கி ரூபாய் 675க்கு விற்றார் எனில் அவருக்கு கிடைத்த நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை கேட்டிருக்காது, நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரேடியோ வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? வாங்கிய விலை வந்து 750 ரூபாய். எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? விற்ற விலை வந்து 675 ரூபாய். 750 ரூபாய்க்கு வாங்கி 675க்கு தான் விற்றுருக்காங்களே. இப்போ கண்டிப்பாக நஷ்டம் தான் ஆயிருக்கும். எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கும்? 750ல் 675 போயிருச்சுன்னா 75 ரூபாய் வந்து நஷ்டம். நஷ்டம் வந்து எவ்வளவு? 75 ரூபாய் நஷ்டமாயிருக்கு. இப்போ கேட்டிருக்கிறது என்னென்னா நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்கல, நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன? நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதான் இதுக்கான ஃபார்முலா. நஷ்டம் எவ்வளோ ஆயிருக்கு? 75 ரூபா நஷ்டமாயிருக்கு பை வாங்கிய விலை எவ்வளவு? 750 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். இந்த 75க்கு இந்த 75 வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 10 தான் இருக்குது. எவ்வளோ நஷ்டமாயிருக்குன்னா 10% வந்து நஷ்டமாயிருக்கு. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. இப்போ இதுவரையும் பார்த்ததில் லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நஷ்ட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன? லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதே நஷ்ட சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் வச்சு 4 சம் வந்து பார்த்துருப்போம். வினோத் இருசக்கர வாகனம் ஒன்றை ரூபாய் 10,500க்கு விற்றார். அதன் லாபம் 5% எனில் இருசக்கர வாகனத்தின் வாங்கிய விலை என்ன? இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோக்கு வந்து விற்றுருக்காரு அப்படின்னு பாருங்கள். 10,500 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இப்போ விற்ற விலை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 10,500ன்னு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதன் லாப சதவீதம். லாப சதவீதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது இருசக்கர வாகனத்தின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இருசக்கர வாகனத்தின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ வாங்கிய விலைக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். வாங்கிய விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை அப்படின்னு கொடுத்தாலே மேலே என்ன வரணும்? 100 தான் வரணும். 100 பை 100 ப்ளஸ் லாப சதவீதம். இங்கே ஏன் லாப சதவீதம் போடுறோம்? இங்கே லாபத்தில் தான் கொடுத்துருக்காங்க. லாப சதவீதம் வந்து 5% அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இன்ட்டு விற்ற விலை. இப்போ கொடுத்துருக்கதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். விற்ற விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,500 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 100 பை 100 ப்ளஸ் லாப சதவீதம் எவ்வளவு? 5%. இது சம்லேயே கொடுத்துருக்காங்க 5 இன்ட்டு விற்ற விலை 10,500. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 100 பை 100 ப்ளஸ் 5 105 இன்ட்டு 10,500.
இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 105க்கு இந்த 105 அடிச்சிடலாம். இங்கே எவ்வளோ இருக்கும்? 100 இருக்கும். 100 × 100 எவ்வளவு? 10,000. இப்போ கேட்டிருக்கிறது என்ன? வாங்கிய விலை எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. வாங்கிய விலை வந்து 10,000 ரூபாய். ஆப்ஷன் வந்து சி. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே ஆன்சர் வந்துடும். அடுத்த சம்மு, சுரேஷ் ஒரு அலைபேசியை ரூபாய் 1800க்கு வாங்கினார். அதை விற்றதில் 10% நஷ்டம் ஏற்பட்டது எனில் விற்பனை விலை என்ன? அதாவது விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி சம்மில் வந்து வாங்கிய விலை பார்த்தோம். இதில் வந்து விற்ற விலை பார்க்குறோம். இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1800 ரூபா வந்து வாங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாங்கிய விலை கொடுத்துருக்காங்க. வாங்கிய விலை வந்து 1800. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 10% நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம் வந்து நஷ்டத்துக்கானது. நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது அதுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்ற விலைக்கான ஃபார்முலா என்ன? விற்ற விலைக்கான ஃபார்முலா என்னன்னா 100 ப்ளஸ் போடக்கூடாது. இங்கே நஷ்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மைனஸ் நஷ்ட சதவீதம் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. இதுதான் விற்பனை விலைக்கான ஃபார்முலா. இப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 100 மைனஸ் எவ்வளோ நஷ்டம் கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க பை 100 இன்ட்டு வாங்கிய விலை எவ்வளவு? வாங்கிய விலை வந்து 1800 ரூபாய். 100ல் 10 போயிருச்சுன்னா 90. 90 பை 100 இன்ட்டு 1800. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்படியே இதில் பெருக்குங்க. 18 இன்ட்டு 90. 9 8 72 மிச்சம் 7. 1 9 9 9 7 16. 1620 ரூபாய். எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 1620 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. 1800 ரூபாய்க்கு வாங்கி 1620 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதனால தான் நஷ்ட சதவீதம் வந்து 10% வந்து நஷ்டமாயிருக்கு. அடுத்தது, ஒரு குதிரை 10% லாபம் கிடைக்கும்படியாக ரூபாய் 220க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது லாப கணக்கு தான். இல்லை என்ன கேட்டிருக்காங்க? வாங்கிய விலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க 10ன்னு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 220 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்கிய விலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வாங்கிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? வாங்கிய விலைனால மேலே 100 வரணும். பை 100 ப்ளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. 100 பை 100 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லாப சதவீதம் 10 அப்படின்னு சம்லியே கொடுத்துட்டாங்க. இன்ட்டு விற்பனை விலை எவ்வளவு? 220 ரூபாய். இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. 100 100 10 கூட்டினீங்கன்னா 110 இன்ட்டு 220 கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 11 11 ஈர் 11 22 100 2 பெருக்குனீங்கன்னா 200. இந்த 200 ரூபாய் தான் வாங்கிய விலை. 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 10% வந்து லாபம் வச்சு வித்தாருன்னா 220 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இதான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இல்லை கேட்டிருக்கிறது என்னன்னா வாங்கிய விலை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அடுத்த சம்மு, கடைக்காரர் ஒரு புத்தகத்தை ரூபாய் 100க்கு விற்கும்போது ரூபாய் 15 லாபம் பெறுகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு புத்தகத்தை 100 ரூபாய்க்கு விற்கும்போது விற்பனை விலை கொடுத்துருக்காங்க 100 ரூபான்னு. அடுத்தது அதுக்கான லாபம் கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய் வந்து லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாபம் வந்து 15 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 தான் இதுக்கான ஃபார்முலா. இதில் ஆனால் பாருங்கள், லாபம் நமக்கு தெரியும் 15 ரூபாய்னு. அடுத்தது இதில் வாங்கிய விலை தான் போடணும் ஃபார்முலா படி பார்த்தா. ஆனால் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? விற்பனை விலை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி வாங்கிய விலை கண்டுபிடிக்கிறதுனா, விற்றுருக்கிறது எவ்வளோக்கு? 100 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 15 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த புத்தகத்தோட விலை எவ்வளவா இருக்கும்? 85 ரூபாவாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபா புத்தகமாக இருந்தால் தான் லாபம் வந்து 15 ரூபா வைக்கிறப்ப அவர் எவ்வளோக்கு விற்றுருக்கலாம்? 100 ரூபாய்க்கு விற்றுருக்கலாம். அப்போ வாங்கிய விலை எவ்வளவு? 85 ரூபாய். இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். லாபம் வந்து 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 100ல் 15 மைனஸ் பண்ணிங்கன்னா வாங்கிய விலை கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ நமக்கு வாங்கிய விலை தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். லாபம் வந்து எவ்வளவு? 15 ரூபாய். வாங்கிய விலை 85 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் 3 5 15, 1 5 5, மிச்சம் 3, 7 5 35. இப்போ அப்படியே பெருக்கிக்கோங்க. 3 இன்ட்டு 100 300 பை 17. இப்போ டிவைட் பண்ணுங்கள். அப்படியே எத்தனை டைம் வரும்? ஒரு டைம் வரும். 17. பேலன்ஸ் வந்து 13. 0 கீழே இறங்கிடும். 130ல் எத்தனை 17 இருக்குது? 17 இன்ட்டு 6 6 6 36, 7 6 42, மிச்சம் 4, 1 6 102 வருது. அடுத்த 7ஆல் பெருக்கி பாருங்கள். 7 7 49, மிச்சம் 4, 1 7 11. இதுக்கு அடுத்தது 8ஆல் பெருக்கி பார்த்தீங்கன்னா 130 விட்டு தாண்டிடும். இப்போ 7 டைம் தான் இருக்குது. 119 மைனஸ் பண்ணிங்கன்னா 11. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, மேலே ஈவு கிடச்சிருக்கதா அப்படியே வச்சுக்கோங்க 17. அடுத்தது மீதி எவ்வளோ வந்திருக்கு? 11 வந்திருக்கு. 11 மேலே போட்டுக்கோங்க. பை எந்த நம்பரால் வகுத்துருக்கோமோ அதை கீழே போட்டுக்கணும். 17ஆல் தான் வகுத்துருக்கோம், அதை கீழே போட்டுக்கோங்க. இதான் ஆன்சர் 17. 11 பை 17. ஆப்ஷன் வந்து சி. லாப சதவீதம் வந்து 17. 11 பை 17%. அடுத்த சம்மு, கைபேசி ஒன்று 10% நஷ்டத்துடன் ரூபாய் 4950க்கு விற்பனை செய்யப்பட்டால் நஷ்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லுனா லாஸ்ன்னு அர்த்தம். விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை வந்து ரூபாய் 4950ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நஷ்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். லாபம் நஷ்டம்னு தனி ஃபார்முலா இல்லை. லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் அதுக்கு தான் ஃபார்முலா பார்த்துருப்போம். இப்போ நஷ்ட சதவீதம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இதில் எதெல்லாம் நமக்கு தெரியும்னு பாருங்கள். நஷ்ட சதவீதம் நமக்கு தெரியுது 10ன்னு. அடுத்தது நஷ்டம் எவ்வளவு? நஷ்டம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இதில் வாங்கிய விலை என்னன்னு தெரியணும். வாங்கிய விலை என்னன்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விற்பனை விலை தான் கொடுத்துருக்காங்க, வாங்கிய விலை கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாங்கிய விலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வாங்கிய விலை கண்டுபிடிச்சா தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? வாங்கிய விலைனா மேலே 100 போட்டுக்கணும்னு சொன்னோம். பை 100. இது நஷ்ட கணக்கு தான், அதனால் மைனஸ் எவ்வளோ நஷ்டம் இருக்குது? 10% இன்ட்டு விற்பனை விலை எவ்வளவு? 4950. இது ஃபார்முலா எழுதாமல் அப்படியே கொடுத்துருக்கோம். ஃபார்முலா என்னென்னா வாங்கிய விலை ஈக்குவல் டு 100 பை 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. இதுதான் ஃபார்முலா. இதில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 100 100ல் 10 போயிடுச்சுன்னா 90 இன்ட்டு 4950. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 9ஆல் அடிச்சிங்கன்னா 9 9 5 45, மிச்சம் 4, திருப்பியும் 5 45. இப்படியே ஸ்ட்ரைட்டாக பெருக்கிக்கோங்க. 55 இன்ட்டு 100 5500. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா வாங்கிய விலை தான். சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? வாங்கிய விலை கேட்கல, நஷ்ட தொகை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். நஷ்ட சதவீதம் எவ்வளவு? 10% அப்படின்னு சம்பளையே கொடுத்துட்டாங்க. அப்போ 10 ஈக்குவல் டு நஷ்டம் என்ன? நஷ்டம் தான் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே வச்சுக்கோங்க. பை வாங்கிய விலை இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 5500. 5500 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 55 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். வகுத்தல் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ 10 இன்ட்டு 55 550. நஷ்டம் எவ்வளவு? 550 ரூபாய். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு, சுவர் கடிகாரம் ஒன்று 24% லாபத்துடனும் ரூபாய் 372க்கு விற்பனை செய்யப்பட்டால் லாபத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? லாபம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் கேட்கல, லாபம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 24% லாபத்துடன், லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க 24% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது விற்பனை விலை கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை வந்து 372 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன? லாபம் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா தெரியும். என்ன? லாபம் பை
வாங்கிய விலை இன்ட்டு 100 தான் ஃபார்முலா. இதில் என்னென்னலாம் நமக்கு தெரியும்னு பாருங்கள். லாப சதவீதம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் 24. அதே மாதிரி லாபம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வாங்கிய விலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை தான் கொடுத்துருக்காங்க, வாங்கிய விலை கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா வாங்கிய விலை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன, வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன, மேலே 100/100 லாப கணக்கு தான். அப்போ 100 + லாப சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை தான் ஃபார்முலா. இதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 100/100 லாப சதவீதம் எவ்வளவு 24 இன்ட்டு விற்பனை விலை எவ்வளவு 372. 100 124 இன்ட்டு 372. கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 4ஆல் 3 12 1 4 இதை 4ஆல் அடிச்சிங்கன்னா 9 36 மிச்சம் 1 3 12 31ஆலே அடிக்கலாம். ஒரு டைம் வரும், இது 3 டைம் வரும். 100 × 3 300. இப்போ வாங்கிய விலை எவ்வளவு 300 ரூபாய். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது லாப சதவீதம் இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். லாப சதவீதம் எவ்வளவு 24. 24 = லாபம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது வாங்கிய விலை போடணும். வாங்கிய விலை இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 300 ரூபான்னு. 300 × 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த சைடு வந்து 3 இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு எந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ 24 × 3 24 × 3 நான் 3 12 மிச்சம் 1 3 2 6 1 7 72 ரூபாய். லாபம் எவ்வளவு 72 ரூபாய். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, ஒரு நபர் ஒரு மிக்சியை ரூபாய் 890க்கு விற்பதன் மூலம் 11% நஷ்டம் அடைகிறார் எனில் 10% லாபத்தில் விற்றால் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு நபர் வந்து ஒரு மிக்சியை 890க்கு விற்பதன் மூலம் விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 890 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நஷ்ட சதவீதம் 11% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ ரெண்டாவது 10% லாபத்தில் விற்றால் லாப சதவீதமும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது வச்சுக்கோங்க. 10% லாபத்தில் விற்றால் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மிக்சியை வந்து எவ்வளோக்கு வந்து விற்றுருக்காரு 890 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அந்த 890 ரூபாய்க்கு விற்கிறப்ப அவருக்கு எவ்வளோ நஷ்டமாயிருக்கு 11% வந்து நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையே வந்து 10% லாபத்தில் விற்றா அவர் எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்னா, அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்றத நமக்கு தெரியணும். எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சால் தான் எவ்வளோ நஷ்டமாயிருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிய விலை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை வச்சு நம்ம வாங்கிய விலை கண்டுபிடிக்கலாம். வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன, வாங்கிய விலைனா மேலே என்ன வரணும் 100 வரணும். 100/100. இது லாப கணக்கா நஷ்ட கணக்கா அப்படின்னு பாருங்கள். நஷ்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அப்படியே 100/100 நஷ்ட சதவீதம் எவ்வளவு 11% இன்ட்டு விற்பனை விலை எவ்வளவு 890. இப்போ அப்ளை பண்ணோம்னா 100 100ல் 11 போயிருச்சுன்னா 89 இன்ட்டு 890. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 89க்கு இந்த 89 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 10 இருக்கும். 100 × 10 1000. இப்போ வாங்கிய விலை எவ்வளவுனா 1000 ரூபாய். இப்போ வாங்கிய விலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் இதுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம வாங்கிய விலை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 10% லாபத்தில் விற்றோம்னா விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு தான் சம்மில் கேட்டிருக்காங்க. இப்போ வாங்கிய விலை கண்டுபிடிச்சாச்சு, லாப சதவீதமும் தெரிஞ்சாச்சு. இப்போ ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். விற்பனை விலை ஈக்குவல் டு 100. இது லாப கணக்கு தான், லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் 100 + லாப சதவீதம் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. இப்போ அப்ளை பண்ணுங்கள். 100 எவ்வளோ சதவீதம் 10%/100 இன்ட்டு வாங்கிய விலை நமக்கு தெரியுது 1000 ரூபான்னு. இதில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா 100 + 10 110/100 இன்ட்டு 1000. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இதை அப்படியே பெருக்கினீங்கன்னா 110 × 10 1100. விற்பனை விலை எவ்வளவு 1100 ரூபாய். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ.
சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூபாய் 890க்கு விற்பதன் மூலம் 11% வந்து நஷ்டமடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம்னா இதுக்கான வாங்கிய விலை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம். வாங்கிய விலை எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இதை வந்து 10% லாபத்தில் விற்றாங்கன்னா எவ்வளோக்கு விற்க முடியும் அப்படின்னு தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 10% லாபத்தில் விற்றாங்கன்னா எவ்வளோக்கு விற்பார்? 1100 ரூபாய்க்கு விற்பார். 1000 ரூபாய்க்கு வாங்கி 10% லாபத்தில் விற்றாங்கன்னா 1100 ரூபாய்க்கு விற்பாங்க. இதான் ஆன்சர். அடுத்த சம்மு, ஒரு கடைக்காரர் மட்டை பந்தை ரூபாய் 31க்கு விற்று 7% நட்டம் அடைகிறார். 5% லாபம் அடைய அவர் என்ன விலையில் விற்க வேண்டும்? அதே மாதிரி தான் இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கடைக்காரர் வந்து மட்டை பந்தை வந்து 31 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ விற்ற விலை என்ன? விற்ற விலை வந்து 31. எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காரு? நஷ்ட சதவீதம் 7%. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 5% லாபம் பெற அவர் எவ்வளோக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டாவது வச்சுக்கோங்க. லாப சதவீதம் 5% லாபம் பெற அவர் எவ்வளோக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம்மார் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் வாங்கிய விலை கண்டுபிடிக்கணும். எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இதை வச்சு நம்ம வாங்கிய விலைக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? மேலே 100/100, இது நட்ட கணக்கு தான், மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. இதில் வந்து இப்போ அப்ளை பண்ணுங்கள். 100/100 எவ்வளோ நஷ்டம்? 7% இன்ட்டு விற்பனை விலை எவ்வளவு? 31. 100ல் 7 போயிடுச்சுன்னா 93 இன்ட்டு 31. 31 அடிக்கலாம். ஒரு டைம் வரும், இது 3 டைம் வரும். இப்போ எவ்வளோ வருது? 100/3. இதுக்கான வாங்கிய விலை எவ்வளவு? வாங்கிய விலை வந்து 100/3. இதை டிவைட் பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனால் 100/3 அப்படின்றதே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கான விற்பனை விலைக்கான ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். விற்பனை விலை ஈக்குவல் டு மேலே வந்து என்ன வரணும்? 100. இது லாப கணக்குகள், அதனால் 100 + லாப சதவீதம் /100 இன்ட்டு வாங்கிய விலை. இதான் ஃபார்முலா. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ 100 லாப சதவீதம் எவ்வளவு? 5%/100. வாங்கிய விலை எவ்வளவு? இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 100/3. 100/3. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 100க்கு இந்த 100 வந்து கேன்சல் ஆயிரும். மேலே வந்து என்ன இருக்குது? 100 + 5 105/3. இப்போ அடிங்க. 3 அடிக்கலாம், ஒரு டைம் வரும். இது 3 9, மிச்சம் 1 5 15. எவ்வளோ கிடச்சிருக்கு? 35 ரூபாய்க்கு விற்கலாம். இந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. ஃபஸ்ட்டு வந்து மட்டை பந்தை வந்து ஒரு கடைக்காரர் வந்து 31 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காரு? 7% வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5% லாபம் பெற அவர் எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5% லாபம் பெற வந்து அவர் 35 ரூபாய்க்கு விற்கலாம். இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, கடைக்காரர் ஒரு புத்தகத்தை ரூபாய் 35க்கு விற்று 40% லாபம் அடைகிறார். 60% லாபம் அடைய அவர் ஒரு புத்தகத்தை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும்? இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புத்தகத்தை வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காரு? விற்பனை விலை வந்து 35 ரூபாய். எவ்வளோ லாபம் அடைகிறாரு? 40% லாபம் அடைகிறாரு. இப்போ லாப சதவீதம் 40%. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு? 40% வந்து அவருக்கு 10ல் 60% லாபம் அடைய அவர் எவ்வளோக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. 60% அடைய அவர் ஒரு புத்தகத்தை எவ்வளோ ரூபாய்க்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து 60% விற்பனை விலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுக்கான வாங்கிய விலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? மேலே 100/100, இது லாப கணக்குகள் தான். 100 ப்ளஸ் லாப சதவீதம் என்ன? 40%. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணலாம். இன்ட்டு விற்பனை விலை என்ன? 35. 100 140 கூட்டிங்கன்னா 140 இன்ட்டு 35. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 7ஆல் அடிக்கலாம். 7 14, 5 35. திருப்பி 2ஆல் அடிக்கலாம். 2 2, 2 10, 5 × 5 25. இப்போ வாங்கிய விலை எவ்வளவு? 25 ரூபாய். வாங்கிய விலை கண்டுபிடிச்சிட்டோம் 25 ரூபாய்னு. இப்போ வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்கிய விலை 25 ரூபாய். இப்போ எவ்வளோ வந்து விற்பனை விலை அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். விற்பனை விலைக்கான ஃபார்முலா என்ன? 100 ப்ளஸ் லாப சதவீதம் /100
இன்ட்டு வாங்கிய விலை. இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுங்கள். 100 லாப சதவீதம் எவ்வளவு 60/100. வாங்கிய விலை இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 25 ரூபாய்னு. இல்லை கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 25ஆல் அடிக்கலாம். 25 4 டைம் வரும். மேலே இருக்கிறத அப்படியே கூட்டினீங்கன்னா 160/4. 4ஆல் அடிச்சிங்கன்னா 1 நாங்க நன்னாங்கு 16 40 வரும். 40 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 60% லாபம் அடையலாம். இந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை 35 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ அவருக்கு லாபம் கிடச்சிருக்குன்னா 40% லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 40% அவருக்கு 10ல் 60% லாபம் பெற அவர் எவ்வளோக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 60% லாபம் பெற வந்து அவர் எவ்வளோக்கு விற்கணும்னா 40 ரூபாய்க்கு விற்கணும். அடுத்த சம்மு கடிகாரத்தை ரூபாய் 1140க்கு விற்கும்போது 5% நஷ்டம் அடைகிறார். அவர் 5% லாபம் பெற வேண்டுமானால் அந்த கடிகாரத்தை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும்? அதே சம் தான், அதே மாதிரியே ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விற்கும்போது விற்பனை விலை கொடுத்துட்டாங்க 1140ன்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு நஷ்டம் அடைகிறார்? 5%. நஷ்ட சதவீதம் கொடுத்துட்டாங்க 5%ன்னு. அடுத்தது என்ன கேட்குறாங்க? அவர் 5% லாபம் பெற வேண்டுமானால், லாப சதவீதம் 5 பெற வேண்டுமானால் எவ்வளவுக்கு வந்து விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான் ஃபஸ்ட்டு இதுக்கு வாங்கிய விலை கண்டுபிடிக்கணும். வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? மேலே 100/100 இல்லை நட்ட கணக்குகள் தான். அப்போ 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 100/100 நஷ்ட சதவீதம் எவ்வளவு 5 இன்ட்டு விற்பனை விலை 1140. இப்போ அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா 100 100ல் 5 போச்சுன்னா 95 இன்ட்டு 1140. இப்போ கேன்சல் பண்ண முடியலாம், கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் அடிக்கலாம். 1 5 5 மிச்சம் 4 9 5 45. இதை அடிச்சிங்கன்னா 2 10 மிச்சம் 1 2 10 மிச்சம் 4 8 5 40 அப்படின்னு வரும். திருப்பி 19ஆல் அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 1 19 19. இதை அடிச்சிங்கன்னா ஒரு டைம் வரும் 19. பேலன்ஸ் வரும் 3 இருக்குது. 38ல் எத்தனை 19 இருக்குது? 2 டைம் இருக்குது. இப்போ அப்படியே பெருக்கிக்கோங்க. 12 × 100 1200. இப்போ இதுக்கான வாங்கிய விலை எவ்வளவு? 1200 ரூபாய். இப்போ அடுத்தது இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்கிய விலை எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு 1200 ரூபாய்னு. இப்போ கேட்டிருக்கிறது விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. விற்பனை விலைக்கான ஃபார்முலா என்ன? விற்பனை விலைக்கான ஃபார்முலா 100 ப்ளஸ் இது லாப கணக்கு தான். லாப சதவீதம் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 100 எவ்வளோ லாபம்? லாப சதவீதம் வந்து 5/100 இன்ட்டு வாங்கிய விலை இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1200ன்னு. 100 + 5 105/100 இன்ட்டு 1200. கேன்சல் பண்ணுங்கள். அப்படியே இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பெருக்குங்க. 105 × 12 105 × 12 2 10 மிச்சம் 1 அப்படியே போட்டுக்கலாம். 1 2 1 5 5 0 1 1 1 0 6 2 1 1260 ரூபாய். எவ்வளோக்கு விற்க வேண்டும்னா 1260 ரூபாய்க்கு விற்க வேண்டும். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. ஃபஸ்ட்டு பாருங்கள், கடிகாரத்தை ஒருத்தர் 1140 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. எவ்வளோ நஷ்டமாக இருக்குன்னா 5% வந்து நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன கேட்குறாருன்னா அவர் 5% லாபம் பெற எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 5% லாபம் பெற எவ்வளோக்கு விற்கணும்னா 1260 ரூபாய்க்கு விற்கணும். அடுத்த சமயம் மோகன் ஒரு சைக்கிளை ரூபாய் 1230க்கு விற்கும்போது 18% நட்டம் அடைகிறார் எனில் அவர் அந்த சைக்கிளை ரூபாய் 1600க்கு விற்றால் எவ்வளவு சதவீதம் லாபம் அல்லது நஷ்டம் அடைவார்? இந்த சம பாருங்க. இதே மாதிரியே ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சைக்கிளை ரூபாய் 1230க்கு விற்கும்போது விற்பனை விலை கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை வந்து 1230 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எவ்வளோ நஷ்டம் அடைகிறார்? 18%. நஷ்ட சதவீதம் 18. அடுத்து என்ன கேட்குறாங்க? ரெண்டாவதாக போட்டுக்கோங்க. ஒரு சைக்கிளை ரூபாய் 1600க்கு விற்றால், அதே மாதிரி ரெண்டாவதுக்கும் விற்பனை விலை அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுவரையும் பார்த்த சம்பளம்லாம் விற்பனை விலை தான் நம்ம கண்டுபிடிப்போம். இதில் வந்து விற்பனை விலை அவங்களே கொடுத்துட்டாங்க 1600ன்னு. என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு சதவீதம் லாபம் அல்லது நஷ்டம் அடைவார்? லாப சதவீதமா நட்ட சதவீதமா அப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ லாப சதவீதமா இல்லைனா நட்ட சதவீதமா அப்படின்னு நம்ம தான் இப்போ கண்டுபிடிக்கணும்.
இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வாங்கிய விலை தெரியணும். எந்த சம்மாக இருந்தாலும் இது மாதிரி கொடுக்குறப்ப வாங்கிய விலை என்னன்னு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இதை வச்சு வாங்கிய விலை எப்பயும் போல் கண்டுபிடிக்கலாம். வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? 100/100. இது நட்ட கணக்குகள் தான். அப்போ மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. இப்போ 100/100 மைனஸ் நஷ்டம் எவ்வளவு? 18% இன்ட்டு விற்பனை விலை 1230. இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 100 18 போயிருச்சுன்னா 82 இன்ட்டு 1230. இப்போ 2ஆல் அடிக்கலாம். 4 2 8 1 2 2. இதை அடிச்சிங்கன்னா 6 1 2 2 மிச்சம் 1 I 2 10. அடுத்தது 41ஆல் அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 41ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு டைம் வரும். இதையும் அடிச்சிங்கன்னா ஒரு டைம் வரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். அப்போ 205 இருக்கும். 205ல் எத்தனை 41 இருக்கும்னா 4 × 40 160. 5 × 40 200 வரும். அப்போ 5 டைம் வரும். 5 × 41 205. இப்போ என்ன இருக்குது? 100 × 15 100 × 15 1500. இப்போ வாங்கிய விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். வாங்கிய விலை வந்து 1500 ரூபாய். இப்போ இங்கே எழுதிக்கோங்க. வாங்கிய விலை எவ்வளவு? 1500 ரூபாய். இப்போ சம்மில் லாபமா நஷ்டமா அப்படின்னு நம்மக்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம லாப கணக்கா நஷ்ட கணக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வாங்கிய விலை வந்து 1500, விற்ற விலை வந்து 1600. ஒருத்தர் வந்து 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் விற்றுருக்கிறது எவ்வளோக்கு? 1600 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இப்போ கண்டிப்பாக இது லாப கணக்கு தான். 1500 ரூபாய்க்கு வாங்கி 1600க்கு விற்றுருக்காரு. அப்போ 100 ரூபா லாபத்தில் தான் விற்றுருக்காரு. அப்போ இது வந்து லாப கணக்கு தான். லாபம் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 100 ரூபா வச்சு லாபம் விற்றுருக்காரு. லாபமும் இதில் கண்டுபிடிச்சிட்டோம். 100 ரூபாய். வாங்கிய விலை 1500, விற்றது 1600. இப்போ 100 ரூபா லாபம் வச்சு தான் விற்றுருக்காரு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன? நஷ்ட சதவீதம் கிடையாது, லாப சதவீதம் தான். இப்போ நஷ்டத்தை கேன்சல் பண்ணிக்கோங்க. லாப சதவீதம் ஃபார்முலா நமக்கு தெரியும். லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. லாபம் எவ்வளவு அப்படின்றது இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 100 ரூபா பை வாங்கிய விலை எவ்வளவு? 1500 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். திருப்பி 5ஆல் அடிச்சிங்கன்னா 3 5 15 25 100. இப்போ என்ன இருக்குது? 20/3. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 20 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 3 18. பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? மேலே இருக்க ஈவை அப்படி எழுதிக்கோங்க. 6 தான் இருக்குது. 6 மீதி என்ன இருக்கோ அதை மேலே போட்டுக்கணும். 2 பை எந்த நம்பரால் டிவைட் பண்ணிங்களோ அதை கீழே போட்டுக்கணும். 3ஆல் டிவைட் பண்ணிங்க. இதுதான் ஆன்சர். லாப சதவீதம் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ லாபம் எவ்வளோனா 6 2/3. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. லாபம் 6 2/3. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து மொத்தமாக 35 கணக்குகள் பார்க்க போகிறோம். அதில் மொதல் 15 கணக்குகள் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.